Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your step. Viewers, இன்னைக்கு beginner student நம்மளோட டிரைவிங் அகாடமில ஜாயின் பண்ணிருக்காரு. அவருக்கு நம்ம கொடுத்திருக்கிற vehicles Grand Titan Neos automatic நம்ம அகாடமில அவர் கத்துக்க போறாரு. இப்போ அவர் நம்ம கொடுக்க போற டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா narrow market road, அதாவது narrow street and narrow market roadல டிரைவ் பண்ண போறாரு. ஒரு பிகினருக்கு அந்த மாதிரி டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி ரோட்ஸ்ல அவங்க டிரைவ் பண்ணும்போது மெயினாக லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட், வெஹிக்கிளோட ஸ்பேஸ் கால்குலேஷன் இது எல்லாமே தெரிய வரும். நம்மளோட வெஹிக்கிள் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வியூவர்ஸ், நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். இவர் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்டு, கிளைண்ட் ஃப்ரம் மயிலாப்பூர். ஹலோ சார். ஹலோ. ரைட் மிரர் பார்த்துக்கோங்க, கம்மிங் அப் ஆஃப் ரைட். இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அவர் இருந்திருக்க மாட்டார், பிகாஸ் அவர் தான் கேமராமேனு, அவர் தான் ஷூட் பண்ணார். அவருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் காரோட பேசிக் மெக்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ரைட் லைக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். 3 மோடு இருக்கும், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட். இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு அவர் பார்க்க வேண்டிய விஷயம் லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்மெண்ட், லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட். லெஃப்ட் ஃப்ரேம்குள்ளே தான வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் இருந்தால் ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்கள ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்க நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளில போனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். இங்கே நம்ம ட்ராவல் பண்ணும்போதே இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வண்டி போகுமா போகாதா, நம்மளோட 2 ஃப்ரேமுமே சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கான்றதை பார்க்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் ஹேண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லிட்டில் பீஸ் ஆஃப் ரைட்டோ லெஃப்டோ அவர் திருப்பறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக மிரர் பார்க்கணும். வித்தவுட் ஃபோக்கஸிங் த மிரர் அவர் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் per மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸும் மிரர் பார்க்கணும். தேவையான இடத்துல மட்டும்தான் ஸ்லைட் ஆக்சிலேஷன் கொடுக்கணும், எக்ஸஸ் ஆக்சிலேஷன் கொடுக்கக்கூடாது. பிரேக்லேயே வண்டி மூவ் பண்ணாலே போதும். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் சுச்சுவேஷன் பார்க்குறீங்க, ஃப்ரண்ட்டில் நடுவில் அந்த வெஹிக்கிள் ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா எதிரில் வர வண்டியோடைய ஸ்பேஸும் பார்க்கணும், நமக்கு கீழே என்ன இருக்குன்றதையும் பார்க்கணும், லெஃப்ட் சைட்லையும் பார்த்துக்கணும். இப்போ இங்கே நம்ம ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி இங்கே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண முடியுமா, ரைட்டில் மூவ் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு ஹார்ன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணணும். ஸ்ட்ரைட் வெஹிக்கிள் சார், ஸ்லோலி மேக்கமும் ஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க. லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்ட், லைட்டாக லெஃப்ட் வந்துக்கோங்க, இன்னும் லைட்டாக லெஃப்ட் வந்துக்கோங்க. எக்ஸலண்ட், இது போதும். இங்கே ஸ்டடி பண்ணுங்க வெஹிக்கிள் அப்படிங்க. பர்ஃபெக்ட். ஸ்லைட்லி டச் த ஆக்சிலேட்டர், ரொம்ப லைட்டாக. பர்ஃபெக்ட். ஹியர். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்மளுடைய லெஃப்ட் சைட், ரைட் சைடு கார்னர் 2 சைடும் பார்த்துன்னு மூவ் பண்ணணும். இங்கே ஸ்லோ ஸ்பீட்லேயே டிரைவ் பண்ணுவோம் சார். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். நம்மள யாரான இந்த மாதிரி ரோட்ஸில் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணி அவங்க வழி விட்டுறது நல்லது. எஸ் சார், இதே ஃப்ரேம்லேயே போங்க அப்படிங்க. லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்ட் வந்து போங்க சரிங்க, லைட்டாக லெஃப்டில் மறுபடியும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க வெஹிக்கில். வெரி குட். கிராஜுவலி மேக்கமும். பர்ஃபெக்ட். மெயின் திங் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி ரோட்ஸில் அவர் ஸ்லோ ஸ்பீடில் லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4 பக்கமும் பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணாருன்னா அவருடைய மூவ்மெண்ட் வந்து பிரேக் ஆகாது. அதே மாதிரி ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். இப்போ நமக்கு சைடில் இருக்கிற வெஹிக்கிள் உள்ளே வராங்க, இந்த சைடில் யாரான வெஹிக்கிள் எடுக்கிறாங்கன்னா அவங்க மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஆர் நோ தியரி. ஒன்று நம்ம ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லணும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போனதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க, இல்லை யூ டர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வழி விட்டுடணும். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மூவ் பண்ணும்போது எதிரில் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபார்மேஷனில் நின்னாங்கன்னா அந்த வெஹிக்கிளில் இருக்கிறவங்க யாரான ஒருத்தர் பிகினராக நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து வாங்க வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக ஸ்பேஸ் பார்த்துக்கணும். ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே மூவ் பண்ணுறோன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே எந்த இடத்துலையும் இடிக்காமல் கரெக்டான ஸ்பேஸில் இருக்கான்றதை பார்த்து தான் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். பின்னாடி யாரான ஹார்ன் பண்ணுறாங்கன்னா நமக்கு எங்கே அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ண விட முடியுமோ அந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்கள விட்டுடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு கிராஸ் ரோட்ஸ் இருக்கும். கிராஸ் ரோட்ஸ்லேருந்து வர வெஹிக்கிள் ஸ்லோவாக வர மாட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட்டோ ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம லெஃப்ட்டில் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அவருக்கு வழி விட்டுடணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது per மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். லெஃப்ட்டில் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க சரிங்க. லெட் ஹிம் கோ. இப்போ நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூவ் பண்ணிவிடுவாங்க. பட் பிகினராக இருக்கும்போது பின்னாடி யாரான ஹார்ன் பண்ணால் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. அவங்க அவசரப்படுத்துவாங்க, நம்ம அவசரம் ஆகக்கூடாது. இப்போ அந்த ஆட்டோக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டுருக்காரு, அந்த மாதிரி போகும்போது நம்ம லெஃப்டில் வந்து அவருக்கு வழி விட்டுறது நல்லது.
பட் அவர் என்ன நினைச்சுப்பாரு, நம்ம வாண்டடாக நம்ம அவர் வழி விடாமல் போகிறோம்னு நினைச்சுப்பாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 2-வீலர் இருக்குன்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வண்டியோட ஃப்ரேம் தெரியிற இடத்துல ரைட்டு திருப்பிக்கணும். ரைட்டு திருப்பிட்டு நம்ம ஃப்ரேமில் அந்த வண்டி வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்ஸ் ட்ரைவ் பண்ணுறது. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? அவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை எடுத்தோடனே நம்ம இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவோன்னு. சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்தவரையில் நம்ம 2 விஷயம் மெயினாக. ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் சொல்லிவிடுவோம். இன்னொன்று, எந்த ஒரு டிரைவிங் ட்ரைனிங் பீரியடில் எந்த ஒரு பிகினர்ஸும் ஃபேஸ் பண்ணாத ரோட்ஸ் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆல்சோ வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். நம்ம வெஹிக்கிள் எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் சார் வந்து இந்த வண்டி தான் வாங்க போகிறாரு, நம்மளோட வெஹிக்கிளில் அவர் வண்டி வாங்கி எப்படி டிரைவ் பண்ணுவாரோ அதே ஆஸ்பெக்டில் நம்ம வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இங்கே பிரேக்குக்கு பதிலாக அவர் மிஸ்மேட்சாக ஆக்சிலேட்டர் அழுத்திட்டாலோ இல்லை சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டாலோ இம்பாக்ட் உடனே கிடைக்கும். அதை நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரோல் கெயின் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே டிரைவ் பண்ணுங்கள். யாரும் உங்களை அவசரப்படுத்தினாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. மிரர் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டடியாக டிரைவ் பண்ணுங்கன்றது சொல்லியிருக்கேன். வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். ஹவ் வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். நீங்களும் ஆட்டோமேட்டிக் கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் ஆட்டோமேட்டிக் கார் நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கற்றுண்டு உங்களோட வெஹிக்கிள் வாங்கி நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.